அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 15, 2024, ஆடி 30ஆம் நாள், வியாழக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்னல்களை தாங்கி சிறைக்காற்றை சுவாசித்து தன் உயிரை நீத்து தியாகிகளுக்கு வீர வணக்கம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர்களோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சுதந்திர தினத்தில் சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம் முன்னோர்களுக்கு நம் வீர வணக்கத்தை கூறுவதோடு இனி வரும் காலங்களில் நம் நேர்மையிலும் உழைப்பிலும் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது நாம் அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதை ஆகும் என்று நம்ம எல்லாம் எட்டு நடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டு நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ். பேசிக் கோர்ஸ்னால் வெறும் 21 நிமிடங்கள் நடப்பது, அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னா வெறும் 42 நிமிடங்கள் நடப்பது என்பதை நாம் அறிவோம். வாருங்கள், நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்கலாம். இப்பொழுது நமது நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும், அதாவது ஆகஸ்ட் 15 விடியலும், ஆகஸ்ட் 15 விடியல் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு எல்லாருக்குமே நம்மை அறியாமலே நம்மளுடைய நாட்டின் பால், நம்மளுடைய சுதந்திர வீரர்களின் பால் நமக்கு புல்லரிக்கும். ஏன்னா இந்த இரவுக்காகத்தான் அத்தனை ஜீவன்கள், அத்தனை உயிர்களை நீத்து இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். இந்த அற்புதமான விடியல், இன்றைய விடியல் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சுதந்திர காற்றை தரட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்களும் எல்லாருமே உங்களுடைய வாழ்த்து மலைகளை நிச்சயமாக பொழிந்திருப்பீர்கள். இன்றைக்கி நான் அனுப்பி வச்ச அந்த சுதந்திர தின வாழ்த்தை நீங்களும் உங்களுடைய ஸ்டேட்டஸில், உங்களுடைய இன்ஸ்டாவில், உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் அதை போஸ்ட் பண்ண முடியுமோ போஸ்ட் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்தியர்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு டைகர் குழுமம் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டு, சுதந்திர தின வாழ்த்து மலைகளை எனக்கு பொழிந்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு, தொடர்ந்து இந்த விடியல் அப்படின்னு சொன்னோம். விடியல், இந்த ஒவ்வொரு நாள் விடியலுமே நம்மளுக்கு சுதந்திர தின விடியலாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்களோடு நம்ம பார்க்கும் பொழுது அந்த என்னைக்கு நம்மளுடைய அடிமை சங்கிலியை நாம் உடைத்து நம்மளுடைய சந்ததிகளை நம்ம சுதந்திரமாக சுவாசிக்க வைக்க முடியும் அப்படின்னு அவர்கள் எண்ணினார்களோ, அந்த இரவு அப்படிங்கிறது, விடியல் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்று வரை. ஏன்னா இன்றைக்குமே பார்த்திங்கன்னா உலகம் அப்படிங்கிறது அந்த ஒரு சூழல் 3ஆம் உலகப் போரை நோக்கி பயணிப்பது போல தான். ஏன்னா 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் தான் நம்மளுடைய
சுதந்திரம் அப்படிங்கிறது பெற்றெடுத்தோம். இது எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். அதே போல் அந்த போர் மேகம் சூழக்கூடிய இந்த நாட்களில் நிச்சயமாக நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்களுடைய ஆசிகளோடு நாம் என்றென்றும் சுதந்திரமாக இருப்போம். அதே நேரத்தில் நாம் சிறந்த ஒரு நாட்டுப்பற்றாளராக இருக்கிறோம். யாரோ எவரோ எப்படியோ போகட்டும்னு தயவு செய்து கடந்து போகவே கூடாது. நாம் நம்மளுடைய குழு அப்படிங்கிற இந்த டைகர் குழுமம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட எல்லாவற்றையுமே நம்மளுடைய நாட்டின் சட்டதிட்டங்களை சரியாக பின்பற்ற வேண்டும். நம்மளுடைய சுதந்திர வீரர்களை என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது போராடி கொண்டிருக்கக்கூடிய, இப்பொழுது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லையில் காக்கக்கூடிய இராணுவ வீரர்களை மதிக்க வேண்டும். அப்படிங்கிறதுல நாம் எப்போதுமே இருக்கணும். அதே போல் இன்றைக்கும் படிப்பு கிடைக்காத ஏழை குழந்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும். பசி நிறைய நபர்களுக்கு நாம் தீர்க்க வேண்டும். இந்த மாதிரி பல கொள்கைகளை கையில் எடுத்துக்கொண்டு நாமும் பயணிப்போம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே நினைவுக்கு வந்து போவது நம்மளுடைய மூவர்ண கொடி. இந்த மூவர்ண கொடிக்கு பின்னாடி நிறைய வரலாறு உண்டு. இந்த கொடி ஆரம்ப காலத்துல நம்மளுடைய இந்தியா பல் துண்டுகளாக பிரிந்திருந்த காலத்துல முதல்ல அப்படி ஒரு கொடி என்ற ஒரு விஷயமே கிடையாது. ஒவ்வொரு நாட்டிற்கும், அதாவது நாம் எடுத்துக்கொண்டோமானால் பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு என்று தமிழகமே இவ்வாறாக இருந்தது. இதன் பிறகு இன்னும் தென்னிந்தியான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கேரளம், நம்மளுடைய கர்நாடகம், நம்மளுடைய ஆந்திரா, அந்த மாதிரியான பகுதிகள் எல்லாமே தென் பகுதிகளாக ஒவ்வொரு மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த பகுதிகளாக இருந்தது. ஆக முதல்ல அந்த மாதிரியான ஒரு கொடி கிடையாது. நாம் பல்வேறு துண்டுகளாக பிரிந்திருந்ததன் விளைவாக ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். ஒரு வியாபாரிகளாக உள்நுழைந்து அவர்கள் நம்முடைய ஆதிக்கம் செலுத்தி அடிமைகளாக மாற்றினார்கள். இது ஒரு கட்டத்துல எல்லோருக்கும் புரிய ஆரம்பித்தது. நாம் பல் துண்டுகளாக இருக்கிறோம். முதல்ல இந்த பற்துண்டுகள் எல்லாம் ஒரே கூட்டமாக, ஒரே குழுவாக மாறினால் நிச்சயமாக வெற்றி காணலாம். எப்படி 4 மாடுகளாக இருக்கும் பொழுது தனித்தனியாக சிங்கம் எப்படி வேட்டையாடக்கூடிய அந்த கதையை நாம் கேட்டோமோ அது போலதான் வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் இந்த 4 மாடுகளும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு பெரிய சிங்கத்தையும் விரட்டி விடலாம் என்பது போன்று நமது மக்கள் பல்வேறு ஆண்டுகளாக போராடி எல்லோரும் ஒற்றுமைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி, அந்த ஒற்றுமையின் விளைவுதான் நம்மளிடம் எந்த ஆயுதங்களும் இல்லை என்றாலும் அந்த ஒற்றுமையே பலம் என்பது போன்ற, அந்த ஒற்றுமையே மிகப்பெரிய கருவி என்பது போல வெள்ளையர்கள் பயந்து ஒரு கட்டத்தில் இந்தியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று தெரிந்து நம்மிடம் நமது நாட்டை ஒப்படைத்து சென்றார்கள். இதுதான் சுதந்திர தினத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. பல் துண்டுகளாக, பல்வேறு பிரிவுகளாக, பல்வேறு இனங்களாக, ஜாதிகளாக, மதங்களாக நாம் பிரிந்திருக்கும் பொழுது நம்மை ஆட்சி செய்து அடிமை செய்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒற்றுமையோடு ஒரே இனமாக இந்தியர்களாக நாம் அனைவரும் இருந்ததன் விளைவுதான் நமக்கு வெற்றியை தேடி தந்தது. நம்மளிடம் வேற எதுவுமே இல்லை, ஒற்றுமை மட்டுமே பலம் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மட்டும்தான் நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் கண்டுபிடித்தார்கள். பல்வேறு ஆண்டுகளாக போராடி கண்டுபிடித்த ஒரு விஷயம் என்றால் அது ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒற்றுமை தான் மிகப்பெரிய பலம். அப்படின்னு யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த ஒற்றுமையே பலம் என்பதை புரிந்து கொண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் சுதந்திரம் கிடைத்த இந்த 75 ஆண்டுகள் கழித்து இன்று நாம் பல்வேறு துண்டுகளாக பிரிக்கப்படுகிறோம். இந்த ஒரு செய்தியை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். எல்லோரையும் மீண்டும் வேறு வேறு விதமாக பணத்தின் ரீதியாக ஏழை பணக்காரன் என்றும், ஜாதி ரீதியாக, மதம் ரீதியாக நம்மளை பல்வேறு ஒளி பேசுபவர்களாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை தூண்டி ஒவ்வொருத்தவர்களையும் பிரிவினைவாதிகளால் பிரித்தாளப்படுகிறோம். மீண்டும் நாம் ஒரு சுதந்திரத்திற்கு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகி விடுவோமோ என்பது போன்று இன்று நமது மக்களை
துண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதில் நாம் கவனமாக இருப்போம். நாம் ஒன்றுபடுவோம். ஒற்றை சிந்தனையாளர்களாக எல்லோரையும் மாற்றுவோம். நாம் ஒற்றுமையோடு இருந்தால் ஒற்றுமையே பலம் என்பதைத்தான் நமது தியாகிகள் நமக்கு தனது உயிரை தியாகம் செய்து நமக்கு கற்று சென்றார்கள். அதை நாம் மறந்து விட்டு மீண்டும் நாம் ஒரு ஜாதியத்திலேயோ ஒரு மதத்திலேயோ அல்லது ஒரு மொழியிலேயோ ஒரு இனத்திலேயோ கலந்து மீண்டும் மீண்டும் நாம் துண்டாடப்படுவதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து நமது மனதில் தியாகிகளை, தியாக செம்மல்களை, உயிர் நீத்தவர்களை அத்தனை பேரையும் மனதில் நினைத்து அவர்களுக்காவது நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரு போர்வையில் ஒரு குழுவாக இருந்து நாம் பயணிப்போம் என்பதையும் ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். தொடர்ந்து அந்த கொடியை பற்றின வரலாறு சொல்ல வரும் பொழுது இந்த செய்திகள் எல்லாம் போகிறது. அந்த மூவர்ண கொடி அப்படிங்கிறது 22 முறை மாற்றி அமைக்கப்பட்டு பல்வேறு விஷயங்களாக நீங்கள் போராட்டம் இப்போ சமீபத்துல வந்த RRR அப்படிங்கிற அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா அப்பொழுது காட்டக்கூடிய தேசிய கொடி அப்படிங்கிறது மூவர்ணம் இருக்கும். ஆனா அதில் பல எழுத்துக்கள் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட அந்த மூவர்ண கொடி அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல ஒரே அளவுல 3 பட்டைகளாக காவி நிறம், வெள்ளை நிறம், பச்சை நிறம் அப்படிங்கிறதை கொண்டு அந்த வெள்ளை நிறத்துல அசோக சக்கரம் அப்படிங்கிற அந்த ஊதா நிறம் கடலையும் வானையும் குறிக்கும் வண்ணமாக அந்த ஊதா நிறத்துல 24 ஆரங்களை கொண்ட அந்த அசோக சக்கரம் வடிவமைக்கப்பட்டு தேசிய கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவானது. நம்மளுக்கு சுதந்திர தினம், குடியரசு தினம் என்றாலே நமக்கு இந்த தேசிய கொடி எப்படி நினைவுக்கு போகுமோ அது போல நம்மளுடைய தேசிய கீதம் காதில் ஒலிக்க கேட்கும். அந்த தேசிய கீதம் அப்படிங்கிறது யார் எழுதுனா அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் அவரை நாம் நினைவில் வேண்டாமல் கொள்ளலாம். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை நினைவில் கொள்ளலாம். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்த சுதந்திர தின தேசிய கீதத்தை நமக்கு எப்பொழுது படைத்தார் அப்படின்னா 1911 என்று எனக்கு நினைவில் போகிறது. ஆனால் இது தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது 1950 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தேசிய கீதம் பாடல் வரிகள் இருக்கிறது அல்லவா, இந்த வரிகள் நமக்கு புரியாமலேயே ஜனகண மன அதிநாயக ஜெயகேன்னு பாடிக்கொண்டு இருக்கும். இந்த ஜனகண மன அதிநாயக ஜெயகே அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளுக்கு நமக்கு உள்ளார்த்த அர்த்தம் தெரிந்தால் இன்னும், ஏன்னா நம்ம எப்பொழுதுமே பாடல்களை எப்படி பார்ப்போம் என்றால் அந்த பாடல்களின் பொருள் தெரிந்தால் அந்த பாடல்கள் ஒலிக்கும் பொழுது அது நமது உள்ளத்திலும் நமது உணர்விலும் கலக்கும் பொழுது அதுவே நமக்கு பல வெற்றியை தரும் என்பதை அவ்வாறாக நாம் அதிகமாக உச்சரித்த முணுமுணுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அப்படிங்கிறது இந்த தேசிய கீதம். இந்த கீதத்தில் உள்ளக்கூடிய மொழி அப்படிங்கிற அந்த நமக்கு புரியாத அந்த வங்காள மொழியிலிருந்து நாம அதை தமிழ் படுத்தி அதோடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோமானால் இனி நாம் அதை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் நமது உள்ளத்திலும் நமது உணர்விலும் அது கலந்து இன்னும் நமக்கு நம்மளுடைய இந்தியர்களையும் நம்மளுடைய தேசத்தையும் நினைவில் கொள்ள வைக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதோடைய தமிழ் அர்த்தத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஜன கன மன அப்படிங்கிற அந்த 3 வார்த்தைகளுக்கும் பொருள் என்னவென்றால், ஜன என்றால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை. கன அப்படின்னா கூட்டம், குழு, அமைப்பு, அந்த மாதிரி பொருள் வரும். சோ ஜனங்கள், மக்களின் குழு, மக்களின் கூட்டம் அப்படின்னு கூட வைத்துக் கொள்ளலாம். மன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனது என்றால் அது உள்ளம் என்று பொருள். சோ மக்களின் ஒரு குழுவாக இருக்கக்கூடிய மக்களின் மனதில் நாயகன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிலும் அதிநாயகன் அப்படிங்கிற ஒரு பொருள் எதை குறிக்கணும்னா அதிபயங்கரமாக, அதிபன் இந்த மாதிரியான வார்த்தை சொல்லுவோம்ல, அதிமுக்கியமான அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த அதினா ரொம்ப அழுத்தமாக முன்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட சேர்ந்து வரும். சோ முதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக பொருள் வரும். சோ ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஜனங்களின் மனதில் அதிநாயகனாக இருக்கக்கூடிய நாயகரே நீ வாழ்க அப்படிங்கிறதுதான். அது நாயகி அப்படின்னு வச்சுக்கிறோம். தாய் நம்ம இந்த இடத்துல நம்ம பாரத மாதாவை வச்சுக்கிறோம், நாயகின்னு கூட வச்சுக்கலாம். சோ மக்களின் ஒரு குழு
ஒரு கூட்ட மக்களின் அவர்களின் மனதில் எப்பொழுதுமே அதிநாயகியாக இருக்கக்கூடிய பாரத மாதாவே நீ வாழ்க அப்படிங்கறதுதான் அந்த முதல் வரி. ஜனகன மன அதி நாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா. பாரத என்றால் நமக்கு தெரியும் நமது பாரதத்தை குறிப்பிடுகிறது. பாக்கிய அப்படின்னா இந்த இடத்துல விதி அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்கிறார்கள். கூடுதலாக பாதை வழி அப்படிங்கிற ஒரு பாதை ஒரு வரியை கூட வார்த்தையை கூட குறிப்பிடுகிறார்கள். சோ பாரத பாக்கிய விதாதா. விதாதா என்றால் தீர்மானிப்பவர். இந்த பாரதத்தின் விதியை தீர்மானிப்பவரே, இந்த பாரதத்தின் வழியை தீர்மானிப்பவரே, இந்த பாரதத்தின் பாதையை தீர்மானிப்பவரே யார் என்றால் இந்த பாரத மாதா. சோ ஒரு மக்களின் ஒரு குழுவான ஒரு மக்களின் மனதில் அதிநாயகியாக இருக்கக்கூடிய நாயகரே நாயகியே பாரத மாதாவே நீ வாழ்க. நீ யார் அப்படின்னா இந்த பாரதத்தின் விதியை தீர்மானிப்பவர். பாரத பாக்கிய விதாதா. அதற்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு தெரியும். பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட, உட்கல, வங்கா இவைகள் எல்லாமே அப்பொழுது ஒவ்வொரு பிரிவினையாக இருந்த, அது இப்பொழுது நமது மாநிலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பிடுகிறார்கள். பஞ்சாப் என்றால் நமக்கு தெரியும். சிந்து அப்படிங்கிறது, சிந்துங்கிற பகுதி இப்பொழுது பாகிஸ்தானில் இருக்கிறது. சோ சிந்து நதிக்கரை சிந்தியர்கள்ங்கிற வார்த்தை தான் மாறி இந்தியர்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாறினதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சிந்துங்கிற பகுதி இப்பொழுது பாகிஸ்தானில் இருக்கிறது. ஆகையால் ஒரு கட்டத்துல இதில் கூட மாற்றம் கொண்டு வரலாமா? சிந்துங்கிறது தான் நம்மளிடம் இல்லையே, ஆகையால் அதை எடுத்து விட்டு காஷ்மீர் என்று மாற்றலாமா அப்படின்னு கூட வந்துச்சு. அதை நிறைய எதிர்ப்பு கிளம்பியதனால் அதையும் விட்டு விட்டார்கள். இப்பொழுது ஏன்னா சிந்தியர்கள் நம்மளோடு இருந்த சிந்துவில் வாழ்ந்த பிரிவினைக்கு பிறகு, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அவர்களும் நம்மோடு இணைந்து விட்டதனால் அந்த சிந்தியர்களும் நம்மளோடு தான், சிந்துவில் வாழ்ந்த சிந்தியர்களும் நம்மளோடு தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். ஆகையால் சிந்து என்றால் அது ஒரு இடம், அது பாகிஸ்தானில் இப்பொழுது இருக்கிறது என்ற செய்தியையும் தெரிந்து கொண்டு, அதற்கு பிறகு குஜராத், அதன் பிறகு மராட்டா என்றால் மராட்டியம் என்று இப்பொழுது, அதாவது மகாராஷ்டிராவை சுற்றியுள்ள பகுதிகளைத்தான் மராட்டா என்று குறிப்பிட்டார்கள். மராட்டிய மன்னர் வீர சிவாஜி உங்கள் எல்லாருக்குமே நினைவில் வந்து போவார். அதன் பிறகு திராவிட அப்படிங்கிறது நம்ம இப்ப சொன்னோம் அல்லவா, தென் தமிழகம், தென் இந்தியா அப்படிங்கிறதுல தமிழகம், கேரளம், ஆந்திரா மற்றும் கர்நாடகம் இவைகள் உள்ளடக்கியது தான் திராவிட நாடு அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அந்த திராவிட அப்படிங்கிறது உத்கல அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரிசா என்று ஒரு பொருள், வங்கா அப்படிங்கிறது வங்காளத்தை குறிப்பிடுகிறது. சோ இந்த இடத்துல பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட, உத்கல, வங்கா அப்படிங்கிறது இவைகள் எல்லாம் இப்ப மாநிலங்களாக இருக்கிறது. சோ நாம் அதை தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு விந்திய, ஹிமாச்சல, யமுனா, கங்கா. விந்திய அப்படின்னா விந்திய மலைத்தொடர். இந்த விந்திய மலைத்தொடர் பாத்தீங்கன்னா சரியாக இந்தியாவை வட இந்தியா, தென்னிந்தியான்னு பிரிப்பது போல நடுவுல ஒரு மலைத்தொடர் இருக்கும். சோ இந்த மலைத்தொடரை தான் விந்திய அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதன் பிறகு ஹிமாச்சல, இது ஏதோ ஹிமாச்சல பிரதேசத்தை குறிப்பிட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம், இது இமயமலையை குறிப்பிடுகிறார்கள். ஹி என்றால் பனி சூழ்ந்த, மாச்சல் என்றால் இடம் அப்படிங்கிறது பொருள். சோ பனி சூழ்ந்த இடம் அப்படிங்கிறது இமயமலையை குறிக்கிறது. அதன் பிறகு யமுனை நம்மளுடைய யமுனை நதியை குறிக்கிறாங்க. அதன் பிறகு கங்கா அப்படிங்கிறது நம்மளுடைய கங்கை நதியை குறிக்கிறாங்க. அதன் பிறகு உச்சல, ஜலதி, தரங்க. உச்சல என்றால் அசையக்கூடிய, ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த கடல். ஜலதி என்றால் கடல், ஜலம் என்றால் நீர் என்று நமக்கு தெரியும். ஜலதி என்றால் கடல், அசையும் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள் அப்படிங்கிறத, தரங்க அப்படிங்கிறது அலைகள், ஆர்ப்பரிக்கும் அலைகளை கொண்ட கடல் அப்படிங்கிற பொருளாக வருகிறது. தவசுப நாமே ஜாகே. தவ அப்படின்னா உன் அப்படின்னு பொருள், சுப அப்படின்னா மங்களம் அப்படிங்கிறது பொருள், சாபே நாமே ஜாகே அப்படிங்கிறது உன் மங்களமான பெயர்,
வெளிக்கட்டும். ஜாகேனா வெளித்தல் அப்படிங்கறது பொருளாக குறிக்கிறாங்க. சோ தவ சுப நாமே, நாமம்னா நமக்கு தெரியும், நாமம் என்றால் பெயர் என்று தெரியும். தவ சுப நாமே ஜாகே, உனது மங்களமான பெயர் வெளிக்கட்டும் அப்படிங்கிறதும், தவ சுப ஆசிச மாங்கே காகே காதா. மீண்டும் தவ என்றால் உன், சுப என்றால் மங்களம், ஆசிச என்றால் ஆசி, மாங்கே என்றால் வேண்டுவது, காகே என்றால் பாடுதல், காதா என்றால் பாடல். உன்னுடைய மங்களமான ஆசி எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் பாடுகிறோம் என்பது போன்ற பொருளாக வரும். மீண்டும் ஜனகன மங்கள தாயக ஜெயகே. மீண்டும் ஜன என்றால் மக்கள், கன என்றால் குழு, அந்த மக்களுடைய நல்வாழ்வு, மங்களம் என்றால் நல்வாழ்வு என்று நமக்கு தெரியும். தாயக கொடுப்பவர் நீதான், அதனால் நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உள்ள வரிகள் எல்லாமே நமக்கு தெரியும். ஜெயகே 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 ஜெய 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 ஜெயகே அப்படின்னு குறிப்பிடுவோம். வாழ்க வாழ்க வாழ்க, நீ வாழிய வாழிய வாழ்க அப்படிங்கிற மாதிரி நாம் பாரத மாதாவை இந்த மாதிரி நிலங்களை கொண்ட, இந்த மாதிரி இடங்களை கொண்ட, இமயமலையிலிருந்து விந்திய மலையிலிருந்து கீழே ஆர்ப்பரிக்கும் கடல்களை கொண்ட, கங்கை நதியிலிருந்து யமுனை நதியை கொண்ட, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய பாரத மாதாவே, நீ எங்களுக்கெல்லாம் நல்வாழ்வை வழங்க வேண்டும், அதற்காக நீ வாழ வேண்டும், நீ வாழ்க வாழ்க என்ற பொருளோடு இந்த பாடல் வருகிறது. சோ ஜனகன மன அதி நாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலத்தரங்கா தவசுப நாமே ஜாகே தவசுப ஆசிச மாங்கே தாகே காதா ஜனகன மங்கள தாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா ஜெயகே 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 ஜெய 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 ஜெயகே அப்படிங்கிற அந்த பாடல் இனி ஒவ்வொரு முறை உச்சரிக்கப்படும் பொழுதும் உங்களுக்கு அந்த பாடலின் பொருள் தெரிந்து பாரத மாதாவை பாடுகிறோம், இந்த பாரதத்தை வழி நடத்துபவரை பற்றி பாடுகிறோம். அவர் எவ்வாறாக இருக்கிறார் என்றால், இவ்வாறான நிலங்களையும் இவ்வாறான பொருட்களையும் உள்ளடக்கிய மலைகளையும் நதிகளையும் கடல்களையும் கொண்ட எனது பாரத மாதாவே, நீ வாழ்க, நீ வாழ்ந்து எங்களை வாழ வைப்பாயாக, எங்களுக்கு வழிகாட்டுவாயாக என்ற பொருளோடு இந்த பாடல் இடம்பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு, இனி ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் வரிகள் ஒலிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அதனுடைய உள்ளர்த்தம் தெரிந்து உள்ளரித்து நீங்கள் அந்த பாடலை பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்மளுக்கு இந்த 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை நாம் அறிவோம். நிச்சயமாக நம் மூவர்ண கொடியையும் நம்முடைய தேசிய கீதத்தையும் நம்ம நிறைவாக கேட்டு தெரிந்து கொண்டோம். அந்த நிறைவோடு வாருங்கள், 21 நிமிடத்தை நிறைவு செய்யலாம். அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இப்பொழுது இன்னும் சற்று இறுக்கமாக, ஏன்னா நாட்டுப்பற்றோடு கூடிய நம்மளுடைய இரத்த ஓட்டமானது நமக்கு இன்னும் இறுக்கத்தை தருகிறது. நம்மளுடைய விரலின் நகங்களின் வண்ணங்கள் தெரிகிறது, அது சிவப்பு வண்ணமாக தெரிகிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2 நாசியிலும் அற்புதமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாரும் தொடங்கின திசைக்கு வந்துட்டு தண்ணீர் பருகி கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நம்மளுடைய நினைவை எல்லாம் நீரில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம். தண்ணீர் பருகி முடிச்சுட்டு, ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம தண்ணீர் பருகுதல் செய்திருப்பீங்க. இதை பற்றி இன்னும் வரும் நாட்கள்லேயும் நம்ம பார்க்கலாம். இப்போது தொடர்ந்து நம்ம கருத்து பதிவிட போகிறோம், நம்மளுடைய கமெண்ட் பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய கமெண்ட் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னா, நிச்சயமாக எல்லாரும் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லியிருப்பீங்க. சொல்லாதவர்கள் இப்போது சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிருங்கள். 2வது விஷயமாக, உங்களுக்கு மிகவும் பிடித்த சுதந்திர போராட்ட வீரர் யார்? உங்களுக்கு மிகவும் பிடித்த சுதந்திர போராட்ட வீரர் யார்? இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிக்கலாம். ஏன்னா எண்ணற்ற வீரர்கள் இருக்காங்க. அதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை மட்டும் மனதில் கொண்டு எழுதுங்க.
எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு கடந்து போகாதீங்க. எல்லாரையும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதிலும் பர்டிகுலராக ஒரு சில காரணங்களுக்காக நமக்கு பிடிக்கும் அல்லவா? ஸோ அந்த காரணத்தை 3ஆவதாக எழுதுங்கள். என்ன காரணத்திற்காக உங்களுக்கு அந்த வீரரை பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா எண்ணற்ற வீரர்கள் இருக்காங்க. நம்மளும் அவங்கள பற்றிலாம் நிறைய முறை பேசியிருப்போம். இப்போது 3 கேள்வி. முதல்ல வாழ்த்து. 2வது உங்களுக்கு மிகவும் பிடித்த சுதந்திர போராட்ட வீரர் யார்? 3வது அதற்கான காரணம் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டே நம்ம இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதி இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. மீதி இருக்கக்கூடிய ஆடியோ இன்னும் சற்று சுவாரஸ்யமானதாக இருக்கும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது 42 நிமிட நடைக்காரர்கள் எல்லாரும் வாருங்கள். நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதே கேள்விக்கு நானும் விடை சொல்லணும் அல்லவா? எனக்கு பிடித்த மிகவும் பிடித்த சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறதுக்கு நானும் உங்களிடத்தில் பதிலளிக்கணும். ஸோ அந்த பதிலளிப்பதற்கு முன்பாக நான் என்ன எண்ணுவேன் அப்படின்னா, எத்தனையோ கோடி நபர்கள் போராடி பெற்ற சுதந்திரம் தான். ஸோ லட்சக்கணக்கான உயிர்கள் நீத்து பெற்ற சுதந்திரம். பலருக்கு சிறையிலேயே அவர்களுடைய வாழ்வே முடிவுக்கு வந்திருக்கிறது. பலருக்கு தங்களுடைய காயங்களோடு விழுப்புண்களோடு எண்ணற்ற உபாதைகளோடு நமக்கு கிடைத்தது தான் இந்த சுதந்திரம். அப்போது அவர்களை எல்லாரையும் நான் எப்போதுமே மதிக்கணும், வணங்கணும் அப்படின்னு நான் என் மனதில் எப்பொழுதுமே எண்ணிக்கொள்வேன். நீங்களும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு குறிப்பிட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லார் இடத்திலும் பெருந்தலைகள் மட்டும்தான் நினைவுக்கு வரும். யார் ஒருவரும் தன்னுடைய யாரேனும் ஒரு உறுப்பினரை குறிப்பிடுவாங்களா அப்படின்னா இல்லை. நிறைய பேர் தெரியாமலே போயிடும். அதே வரிசையில் தான் எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரும் தலையை ரொம்ப பிடிக்கும். எண்ணற்ற வீரர்களை நான் படிச்சிருக்கேன், அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கேன். இருந்தாலும் அந்த பெரும் படை தலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே நினைவில் வந்திருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு. ஸோ கெஸ் பண்ணுறவங்க தாராளமாக எனக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத தாராளமாக கெஸ் பண்ணி நீங்கள் டைப் படிக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நான் அந்த விடையை சொல்வதற்கு முன்பாக அந்த சுதந்திர போராட்ட பெரும்படையின் தலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், இப்போது நம்ம இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு பரீட்சை எழுதுகிறோம் அல்லவா? இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் பரீட்சையை 2 முறை எழுதி வெற்றி கண்டவர். அப்பயே போய் லண்டனில் எழுதிட்டு வரணும் அப்படின்னா எழுதி வெற்றி கண்டவர். அப்போது எவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறத மனதில் கொள்ளணும். அவர் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு கீழே ஆட்சி புரிவது, வேலை பார்ப்பது அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்கலை. ஏன்னா அவர் பல கொடுமைகளை கவனித்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். பள்ளி பருவத்திலேயே கல்லூரி பருவத்திலேயே அவர் கல்லூரியிலிருந்து ஒரு சம்பவத்தில் ஆசிரியரை அடித்த சம்பவத்தில் வெளியேற்றப்படுகிறார். அடித்தது அவர் அல்ல, ஆனால் அடிக்கும் பொழுது அவர் அங்கு இருந்தார், பார்வையாளராக இருந்தார் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டு அவர் கல்லூரியை விட்டு விடுவிக்கப்பட்டவர். ஸோ அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரம் ஆங்கிலேயர்கள் நம்மளை கொடுமைப்படுத்துவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் எழுதியும் அவர் ஒரு பணி செய்யலை, வெற்றி பெற்றும். ஸோ இப்போது நிச்சயமாக நிறைய பேர் கெஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த பதிலை சொல்லாமலே வந்துக்கிட்டே இருக்கேன்.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அவரை பற்றி சொல்லும் பொழுதே இப்போ எனக்கு அந்த புல்லரித்தல் அப்படிங்கிற ஒரு செயல் ஏற்படும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அப்படிங்கிறது இவ்வளவு டெக்னாலஜி நிறைந்த ஒரு காலகட்டம். நம்ம இப்போ இருக்கிற காலத்தோடு அப்போ அந்த காலத்தை ஒப்பிட்டு பார்த்தல்ங்கிறதே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ உள்ள குழந்தைகள், இப்போ உள்ள சிறுவர்கள், இப்போ உள்ள சந்ததியினருக்கு யோசிக்க சொன்னால் அந்த மாதிரி யோசிக்கவே முடியாது. ஸோ நிச்சயமாக நம்ம வந்து அந்த காலகட்டம், ஏன்னா ஒரு தனி நபர் ஒரு பெரும் படையை உருவாக்கினார். அவர் அந்த பெரும் படை அப்படிங்கிறது இராணுவத்திற்கு சமமாக இராணுவத்தையே அமைத்தார். இது வந்து சாத்தியமான இன்றளவும் அது வந்து எனக்குள் என்னுடைய அகத்தில் வந்து அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வாறு? ஏன்னா நாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான அமைப்பை வழி நடத்துகிறோம். இந்த அமைப்பையே அவரவர்களுக்கு நலனுக்காக, அவரவர்கள் சொந்த நலனுக்காக அப்படின்னு சொல்லி வளர்த்தால் கூட பெரும்படையை நம்மளால் திரட்ட முடியவில்லை. இதில் என்னுடைய ஆதங்கத்தையும் சேர்த்து கொள்கிறேன். ஆனால் வருங்கால சந்ததிக்காக, வருங்கால தலைமுறைக்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்து பெற்றுத்தரக்கூடிய அந்த சுதந்திரத்திற்கு போராடுவதற்கு ஒரு படையை உருவாக்குகிறார். அந்த படையில் பெண்களும் இணைகிறார்கள். அப்போது எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருக்க முடியும், எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவராக இருந்திருக்க முடியும். இது வந்து சாதாரண விஷயமே இல்லை அல்லவா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லா நபர்களையும் ஒரே கிளிக்கில் நான் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் எல்லாருக்கும் லிங்க் அனுப்பிட முடியும், எல்லாரையும் நான் வந்து தொடர்பு கொள்ள முடியும். அப்போல்லாம் எப்படி அப்படின்லாம் யோசிக்க அது சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஆனால் செயல்படுத்தப்பட்டது தான். கடந்த ஒரு 80 ஆண்டுகளுக்குள்ளாக செயல்படுத்தப்பட்ட ஒரு செயல்தான். ஸோ அப்படி அவர் ஆரம்பித்த அந்த படை அப்படிங்கிறதும், அந்த படை வந்து கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு சில பகுதிகளையே பிடிச்சிட்டாங்க, அடித்து பிடிச்சாங்க. ஸோ அப்பேற்பட்ட அந்த தலைவர் அப்படிங்கிறவர் இப்போது இந்திய தேசிய காங்கிரஸ், இப்போ உள்ள கட்சியை மறந்துடுங்க. முதல்ல நாம் தொடங்கிய சுதந்திர போராட்ட தொடக்கத்தில் அதுதான் அமைப்பாக இருந்தது. அந்த அமைப்பின் 2 முறை தலைவராகிறார். அந்த அமைப்புடைய, இந்திய தேசிய காங்கிரஸுடைய அமைப்புடைய 2 முறை தலைவராகிறார். அதில் 2வது முறை அப்படிங்கிறது மகாத்மா காந்தியடிகள் எதிர்த்து, அதாவது மகாத்மா காந்தியடிகள் ஒரு நபர் நிறுத்துறாரு, அவரை எதிர்த்து இவர் களம் காண்கிறாரு. களம் காண்டு வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று அவர் வந்து ஒரு சில விஷயங்களில் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி இவர்களை வந்து அவருக்கு அந்த கருத்து ஒத்து போகல ஒரு சில இடங்களில். ஸோ ஆங்கிலேயர்கள்ட்ட ஒரு சில விதிமுறைகள் படி இவங்க சுதந்திரம் கேட்க, இவர் வந்து இவங்கள்ட்ட நம்ம ஏன் அப்படி கேட்கணும், நம்ம போராடியே பெறலாமே அப்படின்னு அஹிம்சைக்கு எதிராக அவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்குள்ளேயே உள்ளிருந்து அவருக்கு பல எதிர்ப்புகளை உண்டு பண்ணாங்க. அப்போது அவர் அதிலிருந்து வெளியே வந்து ஐஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய இராணுவத்தை வந்து உருவாக்குறார். ஸோ ஒரு இராணுவத்தையே வந்து உருவாக்கி போராடி போரிட்டு அனைவரையும் சரணடைந்தால் சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டு அதில் ஐஎன்ஏ படை வீரர்கள் அத்தனை பேரும் சரணடைந்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு. ஆனால் அதிலிருந்தும் அவர் விலகி தப்பித்து சென்று எல்லா நாடுகளும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து அவர் வந்து ஐரோப்பா போனார், அப்புறம் ரஷ்யா போனார், ஜெர்மனி போனார், அப்புறம் ஜப்பானுக்கு போனார். அப்படிங்கிற அந்த 2ஆம் உலகப் போர் அந்த சூழலில் யாரெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவர்கள்ங்கிறதுக்கு இத்தனை நாடு கடந்து அவர் வந்து செயல்பட்டார். அதன் பிறகு அப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஆனால் அவர் எப்படி மறைந்தார் அப்படிங்கிறது, இன்னமும் அந்த தைபேயில் வந்து ஃப்ளைட் கிராஷில் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு வதந்தியாகவும், இன்னும் இந்தியாவிலேயே அவரை பற்றின குறிப்புகளை இந்திய அரசு வெளியுறவு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத வெளியிட மறுக்கிறது. ஏன்னா ஒரு 12 கோப்புகள் இருக்கிறது. அந்த 12 கோப்புகளை பற்றி வெளியிட சொல்லி
மேற்கு வங்க முதல்வர் வந்து மம்தா பானர்ஜி அவங்க கூட கேட்டிருந்தாங்க. ஆனால் வெளியுறவு கொள்கைகள் மற்ற நாடுகளில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் அதில் என்ன இருக்குங்கிறது, அவருடைய இறப்பு எப்படி, அவருடைய செயல்பாடு எப்படி அப்படிங்கிறது மர்மமாகவே இருக்கிறது. ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி இன்னும் பேச சொன்னால் நிறைய பேசலாம். இருப்பினும் இந்த சுதந்திர தினத்தில் அவரை நினைவு கூறுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, தொடர்ந்து சகோதரர் டைகர் முருகேசன் ஃப்ரம் தென்காசி செங்கோட்டை அவங்க வந்து நம்மளுடைய சவுத் ஜோன் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க ஒரு அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த ஆடியோ அப்படிங்கிறது சுதந்திர போராட்டத்தை பற்றியதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் ஒரு நாட்டில் எப்படி மன்னர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை உள்ளடக்கி தான் இன்றைக்கி நமக்கு அந்த ஆடியோ வரப்போகிறது. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் முருகேசன் ஃப்ரம் செங்கோட்டை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், அவர்களது பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்கள் பிறர் பாராட்டும்படியாக அவர்களது பணி அமைய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொண்டு நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் முருகேசன் ஃப்ரம் செங்கோட்டை அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு வாருங்கள். இப்பொழுது நம்ம அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே நடக்கலாம். இந்த ஆடியோ வந்து ஒரு நாடகம், அதாவது நாடகம்ங்கிறது இப்போ நடைபெறுகிறது அல்லவா, இந்த வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர மயான கண்டம், இந்த மாதிரியான நாடகத்தில் ஒரு நபர் பேசிய விஷயம்தான் இப்போ நம்ம கேட்க போயிடும். ஸோ அதனால் இப்போ அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அப்புறம் நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானம், ராமநாதபுரம் விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்தவ பேரு சிவகாமி நாச்சியா, இளைய பேரு ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு அப்பா நினைக்கிறாரு, தாய் இல்லை. அவரோட தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர், அவர் பருவ நிலையோடு இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இளைய மக ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறாரு, அம்மா மாமாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ஏன் நினைக்கிறேன், உன் விருப்பம் என்னன்னு கேட்கிறார். அந்த பொண்ணு சொன்னா, இளையவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறத விட அக்கா தான் மாமாவை ரொம்ப நேசிக்கிறா, அதனால அக்கா சிவகாமியை கட்டி கொடுங்கப்பான்னு மக சொல்லியாச்சு. இப்போ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அக்காவையும் உன்னையும் சேர்த்து ஒரே மாப்பிள்ளையை கட்டிடுவோம்னு தண்டபாணி தேவரான தங்கச்சி மகனுக்கு அக்காவையும் தங்கச்சியும் கட்டி வைத்து விட்டார் விஜய ரகுநாத சேதுபதி. இப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் எங்கே இருக்கு, ராமேஸ்வரத்தில். மாப்பிள்ளைகிட்ட ஒரு உத்தரவு சொல்றார், மாப்பிள்ளை என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், 3வது கண்ணு இருப்பதாக சொல்லப்படுது, நம்பப்படுது. அது ராமநாத சுவாமி கோவில். அந்த கோயில் நிர்வாகம் எல்லாம் உங்களோட இருக்கிறது, ராமேஸ்வரம் உங்கள் கட்டுப்பாட்டில். நான் ராமநாதபுரத்துலங்க எதாக இருந்தாலும் தகவல் சொல்லுங்கள், பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சாச்சு. அந்த காலத்தில் ராமேஸ்வரம் போகிறதுக்கு படகு வழியாக தான் போகணும், படகுல தான் வரணும், பாலம் கிடையாது. இப்போ படகு வழியாக போகிற வார ஆளுகள்கிட்ட கொஞ்ச நாள் கழித்து மருமகன் 25 பைசா கட்டணம் வசூல் செய்ய சொல்லி உத்தரவு போட்டார். ஒரு நாள் வடக்கேர்ந்து ஒரு அந்தனர் வந்தார், ஒரு ஐயர். அவர் வந்து படகுல ஏறி உட்கார்ந்தார் பரிசல்ல. படகு ஓட்டுறவங்க 25 பைசா காசு கேட்க, அவர் காசு இல்லைன்னாரு. கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டுட்டாங்க. 25 பைசா காசு இல்லாதனால கூட்டிகிட்டு போக முடியாதுட்டாங்க. அவர் பதறி போனார், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், நம்ம இந்த ராமநாத சுவாமியை கும்பிடாமல் போகிறதா, 25 காசு இல்லையே, சரி இந்த நாடு யாரோட கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் சமஸ்தானம். நேராக அரண்மனைக்கு வந்தார், மன்னரை பார்த்தாரு. மன்னா ஒரு உத்தரவு போடுங்க, இந்த படகுல என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியார சொல்லுங்க, காசு இல்லை 25 காசு, சாமி கும்பிடணும்னாரு. இப்போ தான் மன்னருக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன காரணம், என்னையா சொல்கிறார் அவர்னு மற்றவங்களை கேட்க காவலர்கள் சொன்னார்கள், உங்கள் மாப்பிள்ளை படகுல போகிறதுக்கு 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணுறாருன்னு சொல்ல. கோபம் அவருக்கு வந்துருச்சு. ஏன் இவ்வளவு நாளாக எனக்கு சொல்லலைன்னு கேட்குறாரு. அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மாமே மருமைய விஷயம் இதில் என்னத்தை நாங்கள் தலையிட்டோம், அதனால தான் சொல்லலைன்னு. இந்த நாடே குட்டிச்சவரா போனது அதான் காரணம். மாமே மருமையன் சொந்தம் பந்தம் சாதி இதையே சொல்லி ஒன்றும் உருப்படலை, எல்லாம் வீணா போச்சு. ஆனால் அவர் 2 மகளை கட்டி கொடுத்து மக வாழ்க்கை போனாலும் பரவாயில்லைன்னு உடனடியாக மாப்பிள்ளை தண்டபாணியை கைது பண்ண சொல்லி உத்தரவு. குற்றவாளி கூண்டுல மருமையன், நீதிபதியாக மாமனார். தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பறக்குது. அக்காவும் தங்கச்சியும் மாப்பிள்ளை முருசன் முகத்தை ஒரு நாள் பார்த்துடலாம், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நம்ம அப்பா தண்டனை கொடுக்க போறாரு, போய் முகத்தையாவது பார்த்துருவோமேனு பல்லாக்கில் புறப்பட்டாங்க ராமேஸ்வரத்திலேருந்து ராமநாதபுரத்துக்கு. ராமநாதபுரத்துக்கு வந்துகிட்டே இருக்கா, இங்கே விசாரணை தொடங்குது. உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, யாத்திரியர்கள்கிட்ட 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக. என்னையா சொல்ற, ஒத்துக்கிறியான்னு கேட்கிறாரு மாமனார். அந்த காலத்தில் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காங்க பாருங்க. இப்பன்னா என்ன வேணாலும் சொல்லுவேன், அவர் படக்குன்னு ஆமான்னார், மறுப்பே சொல்லலை. ஆமா 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொன்னேன்னார்.
இப்போவெல்லாம் காலையில் பேசிவிட்டு சாயந்தரம் இல்லைங்கிறேன், நான் பேசலை வேற ஆள் பேசினாங்கிறேன், அப்புறம் இல்லைன்னா கூட உதவிக்கு வச்சுருந்தேன் ஏதோ பண்ணிவிட்டான்னு இப்படி தப்பிக்கிறேன் நாட்டில். ஆனால் அவர் மறுப்பே சொல்லலை, நான் தான் செஞ்சேன். சரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வாய்தா வாங்கினாங்களா? இல்லை. அடுத்தபடியாக தீர்ப்பு சொல்கிறாரு, நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன், நீ செய்தது தெய்வ துரோகம் இல்லை, ஆனால் தெய்வத்துக்கே ஒரு துரோகம் பண்ணிட்ட, உனக்கு மன்னிப்பு கிடையாது, மரண தண்டனைன்னு. நினச்சி பாருங்க, ஒத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொழுது விடிஞ்சா பொழுது பட்டா வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கான், குடியார பையில கட்டி கொடுத்துட்டுமே என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானு. ஆனால் அவர் 2 மகள்களை தங்கச்சி மையனை கட்டிவிட்டு தங்கச்சி மையனும் பார்க்கல, மகள்களுக்கு கணவனும் பார்க்கல. ஒரு தவறு செய்ததுக்காக தண்டனை, மரண தண்டனை. மாப்பிள்ளை தலையை வெட்டியாச்சு. தகவல் அக்காவுக்கு போகுது சிவகாமிக்கு, புருஷன் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச அடுத்த வினாடியே அங்கனே பல்லக்க விட்டு இறங்கி தீ மூட்டி உயிர் விட்டால் அந்த இடம் தான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். அடுத்து தங்கச்சிக்கு தகவல் போகுது, அவளும் பல்லக்க விட்டு இறங்கி தீ மூட்டி உயிர் விட்டால் அந்த இடம் தான் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் உயிர் விட்ட இடம் தான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம், தங்கச்சி மடம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா மடம் கட்டி சோறு போட்டார். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத சூழல் அந்த காலம் இருந்துச்சு. அதனால 2 பேரும் உயிர் தியாகம் பண்ணாங்க. அது ஆச்சரியம் இல்லை. மக வாழ்க்கைகள் போனாலும் பரவாயில்லை, இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் நியாயமும் கட்டுப்பட வேண்டும், சரியாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று மருமகனுக்கே தீர்ப்பு வழங்கிய விஜய ரகுநாத சேதுபதியினுடைய அந்த தர்மத்தையும் நேர்மத்தையும் என்னவென்று சொல்வது? தட்டலாம்ல, யோசிக்கலாம்ல. அப்பேற்பட்ட மன்னர் வாழ்ந்த பூமி எவ்வளவு பசுமையா இருந்தது. பசுமையா இருந்த இந்த மாவட்டத்தை வறுமையா ஆக்கினவன் பல பேர். அதை பத்தி சிந்திக்க ஆள் இல்லை. நான் நிறைய உண்மையே பேசுறேன், நிறைய எனக்கு எதிரிகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இருக்கட்டும், நல்லது தானே. அதனால வருவது வரட்டும். எல்லாத்துக்கும் மேல இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான், அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது. இப்படியெல்லாம் இந்த நாடு போற போக்கு, இந்த வரலாறுகளை எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே எவ்வளவு காலமாக இந்த நாடு எவ்வளவு வரலாறுகளை தாங்கி இருக்கிறது, அதை எப்படி நாளைய தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் விதைக்கிறேன். அதனால இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் முருகேசன் ஃப்ரம் செங்கோட்டை, சவுத் சோன் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், பிறர் பாராட்டும்படியாக அவர்களது பணி அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மொழிகளை சகோதரர் டைகர் முருகேசன் ஃப்ரம் செங்கோட்டை அவர்களுக்கு நீங்கள் வழங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த அற்புதமான ஆடியோ அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா சுதந்திரத்தை பற்றி, மூவர்ண கொடியை பற்றி, நம்மளுடைய தேசிய கீதம் பற்றி, சுபாஷ் சந்திர போஸ் பற்றின்னு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து வரும் பொழுது, இது ஒரு அற்புதமான செய்தியை உள்ளடக்கிய இது அவர் அனுப்பி எனக்கு பல நாட்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதை நான் நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நாளில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அக்கால் மடம், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் வாழக்கூடிய பகுதி. ஸோ இந்த இடத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த பகுதிகளில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் குறிப்பிடும்படியாக அந்த மன்னரின் செயல்பாடு அதைத்தான் கடைசியாக அவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கி உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு, அன்னைக்கு எப்படி இருந்தது, இந்த நாட்டு மக்களுக்காக அந்த ஆட்சியாளர்கள், அதாவது நம்மளுடைய ஆட்சியாளர்கள், மன்னர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கி எல்லாருமே எல்லாவற்றிற்குமே சுயநலம், தன்னை தாண்டி, தன்னுடைய குடும்பத்தை தாண்டி பிறரை யோசிப்பதே இல்லை. இன்றைக்கி யாரேனும் எங்கேனும் ஏதேனும் பொதுநலனாக செய்து கொண்டிருந்தால் அதை பாராட்டும் இடத்துல இன்றைக்கி உலகம் இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு முழுக்க முழுக்க அவர்கள் அனைவரும் தன்னுடைய மக்களுக்காக, பொது நலனுக்காக மட்டுமே அவர்கள் பாடுபட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் இன்றைக்கி இதன் வாயிலாக கற்றுக்கொண்டு நாம் இந்த விஷயத்தை, இந்த ஆடியோ பற்றின நிறைய குறிப்புகளை நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி, நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மொழிகளை சகோதரர் டைகர் முருகேசன் ஃப்ரம் செங்கோட்டைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டு, இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். ஏற்கனவே நான் சுதந்திர தின வாழ்த்து சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு சுதந்திர காற்றை தந்து கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கும், இயற்கைக்கும், இறைவனுக்கும், நம்மளுடைய இந்திய தேசிய இராணுவத்தினருக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம்.
இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் சுதந்திரத்தோடும் என்றென்றும் இருக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.